Hello student, welcome to Drona Academy. Very good morning to all. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் முதல் இயல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பேசுகிற வாய்ஸ் மட்டும் கேட்குதான்னு மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் பேசுகிறது கேட்குதுங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வெற்றிகரமாக வந்து 6ஆம் வகுப்பு வந்து முடிச்சிட்டோம். 7ஆம் வகுப்பு முதல் இயல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7வது புக்கில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 9 இயல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இயல் வந்துன்றது பார்த்திங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, சொலவடைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு இலக்கண பகுதி, ஏன்னா குற்று எழுகரம் குற்று இலக்கணம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 2 செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண பகுதி. ஓகேவா? இது 5மே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் வகுப்பு முதல் இயலை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் பகுதி, அதாவது கவிதை பிரயாணம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் முதல் கட்டமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஸோ இந்த எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன் எழுதின ஒரு பாடல் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கண்டிப்பாக இந்த ஒரு பாடல் வரியை ரொம்ப படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நுழைமுன்னில் பார்க்கலாம். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சொல்லணும்னா உலக மொழிகளில் வந்து மிகவும் தொன்மையான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். அது மென்மையும் இனிமையும் வளமை, இது 3மே இருக்குது. மென்மையும் இருக்குது, இனிமையும் இருக்குது, வளமையும் கொண்டு தான் நம்முடைய தமிழ்மொழி. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. கேட்கலாம். ஓகே, தமிழ் வாழ்வுக்கு தேவையான எதை கூறுகிறது அப்படின்னா அன்பையும் அறத்தையும் கூறுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி காலச்சூழலுக்கு மாறி என்றும் இளமையாக இருக்குது. சரியா? இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங், அதாவது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லா காலத்துக்கும் இளமையான ஒரு விஷயமா இருக்குது, பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாடல் வரி பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஸோ தமிழ் மொழி வந்து எப்பேற்பட்டதுன்றதை சொல்கிறாங்க. அது அருள்நெறி அறிவை தரலாகும். அருள்நெறியான அந்த அருள் வழியை வந்து நமக்கு தரக்கூடியது நம்ம தமிழ்மொழி. அதுவே தமிழனுடைய குரலாகவும் ஒழிக்கக்கூடிய மொழி தான் நம்மளுடைய தமிழ்மொழி. பொருள் பெற யாரையும் புகழாது. ஒரு பொருளுக்காக நம்ம யாரையுமே வந்து புகழ மாட்டோம். இந்த பொருள் நமக்கு வேணுன்றதுக்காக நம்ம வந்து புகழ்ந்து பேச மாட்டோம். ஓகே, போற்றாதாரையும் இகழாது. அதே மாதிரி தன்னை போற்றலை அப்படின்னா நான் அவனை வந்து இகழாது. ஓகே, என்ன நீ வந்து புகழ்ந்து பேசுறேன்றதுக்காக என்ன பண்ணுவோம், அவங்கள இகழ்ந்து பேச மாட்டாங்க. தமிழுடைய குணமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்மொழி சொன்னாங்க. அடுத்த 2 நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. அது பொய் சொல்கிறக்கூடாதுன்றத ஒரு கொள்கையாக வச்சுருப்போம். அதே மாதிரி எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம விரதமாக கடைபிடிப்போம். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. சரியா? அன்பும் அறனும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இன்புறுவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? என்றும் நம்மக்கிட்ட இசைந்திருக்கக்கூடியதும் அந்த அன்பும் அறமும் தான்றது சொல்கிறாங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பும் அறனும் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அச்சம் அப்படின்றது நம்மளை விட்டு கண்டிப்பாக போயிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம். இன்பம் பொழிகிற இந்த வானொலி வந்து பார்த்தா எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். சரியா? இன்பத்தை பொழிகின்ற இந்த ஒளி வந்து பார்த்தா நம்ம எங்களுடைய தமிழ் மொழி தான் எங்களுக்கு இந்த இன்பத்தை போக்கக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய ஒரு வானொலியாக திகழ்கிறதுன்றத நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன் அவர்கள் பாடல் மூலம் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பெருமைப்படி தான் இந்த பாடல் ஏற்றிருக்காரு. இந்த பாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பான். சொல்லும் பொருளும் பார்க்கும்போது ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், விரதம் அப்படின்னா நோன்பு, குறி அப்படின்னா குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகின்ற, பொழிகின்ற அப்படின்னா தருகின்றன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூல்வெளியை பார்க்கலாம்.
இப்பாடல ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். நாமக்கல் வே. ராமலிங்கனார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்ததுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞரும். இப்போ ஒரு சில அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் பேரை வச்சு கூடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஊர் வந்து பார்த்தா நாமக்கல் மாவட்டம். ஸோ நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கவிஞர் தான் நாமக்கல் கவிஞர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்டவர். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகம் தன்மை கொண்டது யாரு? நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். நம்ம நாமக்கல் கவிஞர் பார்த்தோம். இப்போ அது காந்திய கவிஞரும் இவர் தான் அழைக்கிறாங்க. சரியா? தமிழகத்தின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியவர். ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தின் முதல் அரசு, இதை டிபிசி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கனார் அவர்கள். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் ஒரு 4 பாடல் கொடுத்துருக்காங்க. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகேவா? நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது. ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இப்போ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற அவருடைய பாடல் தொகுப்பு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடி தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏன்னா காந்தியத்தின் மீது ஒரு பட்டு கொண்டதுனால என்ன பண்ணேன்னா காந்திய போராட்டத்துலையும் என்னுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை உணர்வை ஊட்டும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பாடியிருப்பார். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெறி என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வழி, நெறிப்படுத்தல் அப்படின்னா வழிப்படுத்தல். குரல் ஆகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும். வானொலி அப்படின்னா வானொலி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல, இது வந்து ஒரு கவிதை பிழை தான். இதில் வந்து நம்ம உடுமலை நாராயண கவி எழுதின ஒரு பாடலை வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லா அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லா அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன் மனம் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்ததும் நன்செய் வளம் கொண்டுதான் நம்ம தமிழ்நாடு. அதனால் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே இந்த பாடலை திரும்ப பாடணும்னு அர்த்தம். ஓகேவா? தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் கொண்டுதான் நம்முடைய தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. பகைவன்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலமுகங்கள் 8 தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இதெல்லாமே கொண்டதான் நம்முடைய தமிழ்நாடு. ஸோ அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழப்படைத்தான் உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. சரியா? அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ்படைத்தான் உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்ல அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடிக்கிறாரு. இந்த பாடல் முக்கியமானது. ஏன்னா உடுமல் நாராயண கவி நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகே, ஒன்றல்ல இரண்டல்னால யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உடுமல் நாராயண கவி பற்றி தான். ஓகேவா? அடுத்தது ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமையானது இணை. அற்புதம் அப்படின்னா விந்தை. முகில் அப்படின்னா மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல். உபகாரம் நமக்கு வந்து உபகாரம்னா அப்படின்னா ஒரு உபகாரம் செய்கிறவங்க அப்படின்னா ஒரு உதவி செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ உதவி செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வள்ளல்னு சொல்லும் போது அதான் சொல்கிறாங்க. ஓகே, இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பெருமையை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தையாகும். இங்கு வீசும் தென்றலின் தேன் மனம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்று தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவலம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே வீசக்கூடிய தென்றல் வந்து பார்த்தீங்கன்னா தேன் மனம் கமழமா. ஓகேவா? கனிகள் பொன் போன்ற தானிய கதிர்கள் விளையும். தானிய கதிர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய ஒரு நாடு. ஏன் அப்படின்னா நன்சே வளங்கள் மிக்க நாடாக வந்து தமிழ்நாடு விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பகைவரை வென்றதை பாடுவது பரணி. ஓகேவா? பகைவரை வென்று பாடக்கூடியதான் பரணி. அந்த பரணி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியுற்ற மன்னனுடைய பேரில் இருந்தாலும் புகழ் யாரை பற்றி பாடினா வெற்றி பெற்றனுடைய புகழை வந்து பாடுவாங்க. அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளோடு கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழன் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டில் பலவாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழனுடைய புகழை பற்றி தமிழ் இலக்கியத்தை பற்றி பாடக்கூடிய வளங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் இருக்குது, திருக்குறள் இருக்குது, 8 தொகை இருக்குது, 10 பாட்டு இருக்குது, பரிபாடல் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழனை பற்றி புகழ பாடக்கூடிய பாடல்களாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ தமிழனை பற்றி பாடுறதுக்கு 1 2 நூல்கள் நிறைய நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது முல்லைக்கு தேர்த்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாருன்னா வள்ளல் பாரி. முல்லைக்கு இந்த முல்லை செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேரையே கொடுத்ததுனால என்ன சொல்கிறாங்க, வானை விட ஓகே மழை மேகத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா புகழ் பெற்றவன் யார் இருந்தாங்க, வள்ளல் வேல்பாரி இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யாருன்னா குமணன் வல்லன். சரியானது. புலவர் சொன்ன சொல்லுக்கான தன்னுடைய தலையே வந்து பார்த்தீங்கன்னா தர துணிந்தவன் யார், குமணன் வல்லன். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்கள் வரலாறு 1 அல்ல 2 அல்ல நிறைய இருக்கு. சரியா? தமிழை பற்றி சொன்னோம் நிறைய இருக்காங்க, தமிழுடைய புகழும் நிறைய இருக்குன்றத சொல்கிறாரு. அதான் 1 அல்ல 2 அல்ல சொல்கிறதுக்கு 1 2லாம் கிடையாது, நிறைய இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தா நூல்வெளின்னு பார்க்கும்போது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்பட்டவர் யார், உடுமலை நாராயண கவி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. இதுவே பகுத்தறிவு பகலவன்னா யார், தந்தை பெரியார். ஓகே, இது 3மே ஞாபகம் வச்சு பகுத்தறிவு வச்சு நம்ம குழப்புவாங்க. அதுவும் பகுத்தறிவு கவிராயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி எம்பிசி கேட்டிருக்காங்க இது. சரியா? அடுத்தது இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் இருந்திருக்காரு, நாடக எழுத்தாளர் இருந்திருக்காரு. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். தன்னுடைய பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியது யார், உடுமலை நாராயண கவி. இது ரொம்ப முக்கியமானது. அதான் இவர் என்ன சொல்றாங்க, பகுத்தறிவு கவிராயர்னு சொல்றாங்க. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். நாட்டுப்புற இசையில் இருக்கக்கூடிய எளிமையை வந்து கையாண்டு என்ன பண்ணிக்காரு, அதுக்கேற்ற எளிமையை கையாண்டு தன்னுடைய கவிதைகளை வந்து படைச்சதில் மிக முக்கியமானவர். இவரது பாடல்கள் 1 இங்கே தேவையில்லை. ஓகேவா? ஸோ உடுமலை நாராயண கவி பற்றி 3 முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு பகுத்தறிவு கவிராயர், 2வது வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர், 3வது வந்து பார்த்தீங்கன்னா தம் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியவர், நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, நல்லா படிச்சிங்க, அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுனா பரணி. அடுத்தது வானில் டேஷ் கூட்டம்னா முகில்னா மேக கூட்டம் திரண்டால் மழை பொழியும். 2 அல்லனா 2 கூட்டல் அல்ல. தந்தும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத அப்படின்னா ஒப்புமை இல்லாத அப்படின்னா வரும், ஒப்புமை இல்லாத இதாக வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரைநடை உலகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. அதை என்னதான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழின்றதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி. ஓகே, நம்ம நினைக்கிற விஷயத்த ஒருத்தருக்கு தெரியப்படுத்தினாலும் நினைக்கிறதுல நம்ம சொல்ல முடியுமா என்ன? ஏன்னா நம்ம சந்திரமிகு படத்தில் வர ரஜினி கிடையாது. ஓகே, மனசு நினைக்கிறதுல அப்படியே சொல்கிறதுக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி பவர் நம்மகிட்ட கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடையீட்டு கருவி தேவை. அந்த இடையீட்டு கருவியாக தேவைப்படக்கூடியது தான் மொழி. அது ஒருவர் கருத்தை மற்றொரு அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ மொழி இருக்கவே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நூல்கள் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நூல்களை படித்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா மொழி தான்.
சப்போஸ் மொழி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா, மொழியே இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் சைகை தான் பேசிட்டு இருந்திருப்போம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனியே குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாக மொழிகள் பல தோன்றின. சரியா? ஸோ மனிதன் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக தான் வாழ்ந்து வந்தான். தனித்தனி குழுக்களை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. சரியா? ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துவதற்கு மொழியை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மொழியின் வடிவங்கள்னு பார்க்கலாம். வாயினால் பேசப்படும் பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். வாயினால் பேசப்பட்டு மற்றவங்க உணர்றதுக்காக நம்ம பேசக்கூடிய வடிவம் தான் இந்த பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலையாகும். மொழியோட முதல்நிலை என்ன பார்த்தீங்கன்னா பேசுறத மற்றவங்க கேட்கறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அடுத்தது கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். சரியா? கண்ணால் கண்டு நம்ம கண்ணால் பார்த்து படிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து எழுத்து மொழி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயால் பேசுவது என்ன பார்த்துருந்தோம்? வாயால் பேசுவது பேச்சு மொழி. கண்ணால் பார்த்து நம்ம படிப்பது வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படுவது வந்து எழுத்து மொழி. இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலையாகும். முதலில் நம்ம என்ன பார்த்தோம்? பேசுவதும் கேட்பதும். இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவதும் படிப்பதும். நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணமாகிறது. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரில் காண முடியாத ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிடும் அப்படின்னா படிப்பின் மூலம் தெரிஞ்சிடும். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நம்மளால சென்று பார்க்க முடியாது. அப்போ ஒரு சில பேர் சென்று பார்த்த விஷயங்களை வந்து எழுதி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை படிக்கும்போது நம்ம அதை பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நேரில் பார்க்க முடியாத விஷயங்களுடைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு எழுத்து மொழி உதவுது. அதேமாதிரி பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா உடனடி பயன்பாட்டுக்குரியது. இப்போ நம்ம நேரில் போது பேசிக்கிறோம், டக்குன்னு பேசுறதுக்கு பயன்படுது. ஓகேவா? எழுத்து மொழின்றது பார்த்தா நீண்ட காலம், இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்கணும் அப்படின்னா, பேசுனதை நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு அதை படிக்கும்போது அப்போ அந்த தகவல் போய் சேரும். ஆனால் பேசுறது அந்த டைம் மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது உடனடி பயன்பாட்டுக்குரியது பேச்சு மொழி, நீண்ட கால பயன்பாட்டுக்குரியது எழுத்து மொழி. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழி ஒரு சில மொழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியாக இருக்குது, ஒரு சில மொழிகள்லாம் பேச்சு மொழியாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளமாக வந்து எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் விளங்கி வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சு மொழின்னு பார்த்தீங்கன்னா மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். ஒரு மொழியுடைய உயிர் நாடியாக எது இருக்குது அப்படின்னா பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். ஸோ நம்ம பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே, கருத்தை வெளிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். ஓகே, பேசப்படும் சொற்கள் மட்டும் இல்லாமல் அந்த பேசக்கூடிய ஏற்றத்தாழ்வுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு மொழியே ஒரு சிறப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட பேசுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிச்சில் பேசுறது, ஒரு ரகசியம் பேசும்போது லோவாக பேசுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஏற்ற இறக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியுடைய சிறப்பு அம்சங்கள்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சு மொழியும் பொருள் வேறுபாடும். ஓகே, இப்போ நம்ம பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், ஆனால் வந்து அந்த பேசக்கூடிய விதத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. இதை பாருங்க, பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி எனும் சொல் பேணுதல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்துக்கிறது சொல்றாங்க. ஓகேவா? நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. சரியா? இப்போ அந்த இடத்துல கவனிங்கிறது வேற பொருள், ரெண்டுமே கவனின்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் குழந்தையை கம்பேர் பண்ணும்போது அது வேற வார்த்தையாகவும் இந்த இடத்துல வேற ஒரு வார்த்தையாகவும் வேற ஒரு அர்த்தத்தையும் தருது. அது போலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது, மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை உணர்த்துகிறது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் போயிட்டு வரும்போது என்னாலாம் போக முடியாத நம்ம சொல்ல பற்றியா, இது என்னன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கிறது. இது வந்து
என்னால் போக முடியாதுப்பா, எனக்கு கால் வலிக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல பற்றி அது என்னென்னா இயலாமை, என்னால் போக முடியாது, கால் வலிக்குதுனால போக முடியாது. ஆனால் இன்னொருத்தனது இந்த திமிரா சொல்ல பற்றி அவனுக்கு கால் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் போக மாட்டேன்னு மறுப்பு தெரிவிக்கிறான். சரியா? அப்போ அந்த அந்த சொல்லக்கூடிய டூ என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகே, நம்ம திமிரா சொன்னால் மறுப்பு சொல்கிற மாதிரி, பணிவாக சொன்னால் இயலாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த சொல்லுக்கு அழுத்த தரத்தை பொறுத்து என்ன பண்ணுவோம், மாற்றம் அடையும். இப்போ பாருங்க, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் எனும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். யாருப்பா அந்த பறவை பார்த்தது? நான் பறவையை பார்த்தேன், நான் தான் அந்த பறவையை பார்த்தேன். இப்போ நான் தான் அப்படின்னும் போது அந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் தரமா? அப்போ இந்த இடத்துல பறவையை பார்த்தது முக்கியம் இல்லை, யார் பார்த்தாங்க அப்படிங்கும்போது நான் தான் பறவையை பார்த்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வருது, நான்ற எழுத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது யாரை வந்து பார்த்தான்ற குறிப்பிடுது. அடுத்து பாருங்க, பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் சொல்லுக்கு வினாவுக்கு விடையாக அமையும். நான் பறவையை பார்த்தேன். அப்போ நீ எதனா பார்த்த அப்படின்னு கேட்கும்போது நான் பறவையை பார்த்தேன். அப்போ என்னன்னா அந்த பறவைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது எதை பார்த்தோம், முதல்ல பார்க்கும்போது நானுக்கு அழுத்தம் கொடுத்தா யார் பார்த்தாங்கன்றது மீன் பண்ணுது. இப்போ பறவையை மீன் பண்ணும்போது அழுத்தம் கொடுக்கும்போது எதை பார்த்தன்றதை மீன் பண்ணுது. அடுத்து பாருங்க, பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். நீ பறவை என்ன, நான் பறவை வெறும் பார்த்தேன், வேற எதுவும் பண்ணல, நான் பறவையை பார்க்கத்தான் செஞ்சேன், வேற எதுவும் பண்ணலன்னு சொல்ல பற்றி அப்போ நான் பறவையை பார்த்தேன், அவ்வளோதான், பார்த்தேன், வேற எதுவும் பண்ணல, அது கொல்லலை அப்படின்ற மாதிரி. அப்போ என்னது, பறவையை என்ன செய்தா என்ற சொல்லுக்கு பொருள்படுது. அப்போ ஒரே வார்த்தை தான். அப்போ நம்ம சொல்லுக்கு எந்த இடத்துல அழுத்தம் தரன்றதை பொறுத்து என்ன பண்ணுது, அந்த அர்த்தமானது மாறுபடுது. அதான் சொல்றாங்க. அடுத்தது, இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபுறும் தத்தமில் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. சரி, நான் வச்சு எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும். ஏழு வருதுன்னா நன்னூல வரக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்து பாருங்க, மு வரதாசனுடைய ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். சரியா? பேசப்படுவது கேட்கப்படுவது தான் ஒரு மொழி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா என்னது, எழுதப்படுவது படிக்கப்படுவது அடுத்த நிலை. இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும். ஸோ நம்ம பேசுறது எழுதுறது மட்டும் மொழி இல்லையா, அதையும் தாண்டி இருக்கு. என்னன்னா நினைக்கிறது, நம்ம என்னப்படுதா நினைப்பதே ஒரு மொழி, கனவு காண்பது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தான்றது யார் சொல்றது, மு வரதாசன் குறிப்பிட்டாரு. அடுத்தது வட்டார மொழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மொழி ஒன்று தான், அது பேசக்கூடிய இடங்களை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம், நிமிஷங்க, இருக்கிறது என்ற சொல்லுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இருக்கு, இருக்கிறது, இருக்குது, கீது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறது கிடையாது. இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் கீது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா. அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழி வேறுபடும். ஆனால் தமிழ் மொழி தான் அந்த ஸ்லாங்கை மட்டும் மாறும் சொல்லும் பார்த்தியா, அதான் வந்து வட்டார மொழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளை மொழி அப்படின்னும் போது ஒரு மொழி வந்து உருவாயிருக்கும், அந்த மொழியை வந்து சுற்றுவட்டார இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகும்போது அந்தந்த கிளை மக்கள் வந்து கிளையாக பிரிஞ்சு போகும்போது அந்த மொழியும் வந்து என்னென்னா கொஞ்சம் திரிஞ்சு வேறு மாதிரி மாறும். ஓகே, அதனால் உருவாக்கக்கூடிய மொழிகள் வந்து கிளை மொழின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்லேருந்து போனதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழுடைய கிளை மொழிகளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து எழுத்து மொழின்னு பார்க்கும்போது பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். என்ன சொல்கிறாங்க, பேச்சு மொழிக்கு நம்ம தரக்கூடிய ஒரு வரி வடி தான் எது, எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது.
எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலைன்றத பார்த்தா அந்த நான்றத்தை இப்படி எழுதுவாங்க. ஆனால் இப்போ நம்ம எப்படி எழுதுறோம், இப்படி போட்டு துணைக்கால் போடுறோம். இப்போ துணைக்கால் முறையில் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ எழுத்துடைய வரி வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அப்போ அண்ணானாலும் இப்போ அண்ணானாலும் அதே மீனிங் தான். மீனிங்கில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த சொல்லுடைய வரி வடிவத்தில் தான் நிறைய மாற்றங்கள் வந்து அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த காலத்தில் ஓலைச்சுவடி எழுதுனாங்கிறதுனால புள்ளி வச்சு எழுத்துக்கெல்லாம் கிடையாது, புள்ளியே வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எழுத்துல இருக்கும்போது புள்ளியை வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மொழிகளுடைய வரி வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கே தவிர வரி வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் பொருள் மாறுபடலை. அப்போ இருந்த அண்ணானா என்னவோ அதே தான் இப்போவும் மீனிங், அப்போ இருந்த காலைக்கு என்ன மீனிங் அதே தான் இப்போவும். வடிவத்தில் மட்டும் தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கே தவிர பொருளில் இல்லைன்றத சொல்கிறாங்க. அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழி சொல்கிறாங்க உலக வழக்கு, எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஏன்னா உலகத்தில் நம்ம பேசுறதுக்கு வந்து மொழி தேவை, அது உலக வழக்கு. எழுத்து மொழின்னு போது பார்த்தா இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுன்றதுனால இலக்கிய வழக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்று என்ன சாப்பிட்டாய் அப்படின்லாம் கேட்க மாட்டோம், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு தான் கேட்போம். ஸோ ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இப்போ நம்ம லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்கணும் சாப்பிட்டேன்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம நீ இன்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனால் கேட்கும்போது நேரில் கேட்கும்போது நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு தான் கேட்போம். ஸோ அப்போ இந்த எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். அந்த வேறுபாடுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். உலக வழக்குனா பேச்சு மொழி, செய்யுள் வழக்குனா செய்யுள் எழுதும்போது பேசக்கூடிய செய்யுள் எழுதும்போது இருக்கக்கூடிய மொழி. உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதும்போது ஒரு மாதிரி எழுதியிருப்போம், ஆனால் அந்த இலக்கியத்தை எழுதினவங்களே பேசும்போது வேறு மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. தொல்காப்பியர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான மொழிகள் இருந்திருக்கு. அதாவது உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. உலக வழக்குனா உலகத்துடைய மக்கள் எல்லாம் பேசக்கூடிய மொழி ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனால் செய்யுள் எழுதும்போது அது வேறு மாதிரியா இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, இரட்டை வழக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகே, அடுத்தது பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. ஏன்னா பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஒரு லெட்டரை வந்து படிக்கிறதுக்கும் அந்த லெட்டரை நேராக எழுதுனோடனே நேரடியாக வந்து சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில் இடமில்லை. இப்போ நம்ம வந்து லெட்டர் படிக்கும்போது பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பாவனையோடலாம் வந்து பார்த்தோன்னா படிக்க முடியாது. இருக்கிற சென்டென்ஸை படிக்கலாமே தவிர நேரில் வந்து அவங்க சொன்ன ஃபீல் நமக்கு கிடைக்காது. சரி, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேச்சு மொழி வந்து நம்ம ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழியிடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம், திரும்ப கீச்சு போட்டு புதுசாக எழுதும்போது டக்குன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா கீச்சு போட்டு இல்லை அடிச்சுட்டு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எழுத்து மொழி இருக்குது. ஆனால் பேசும்போது என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ நான் பேசும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து டங்கு ஸ்லிப்பாகி வேறு மாதிரி பேசலாம். தமிழுக்கு திமிழ் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஏன்னா நான் யோசிச்சுலாம் பேச மாட்டேன், அப்படியே ஃப்ளோவாக பேசிகிட்டே இருப்போம். அப்போ இங்கே வந்து யோசிப்பதற்கு நேரமே கிடையாது பேச்சு மொழியில். ஓகே, அதுமாரி வந்து வார்த்தையை நம்ம டக்குன்னு திருத்திக்கலாம் முடியாது. ஆனால் எழுத்து மொழியில் திருத்திக்கலாம், யோசிச்சுக்கலாம். அதான் சொல்கிறாங்க. அதனால தான் இலக்கியத்துக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கேட்டல் பேசுதல். படித்தல் எழுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. ஸோ தாய்மொழி இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா தாய்மொழி எப்படி அறிமுகமாகுது அப்படின்னா அந்த தாய்மொழி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கல. ஓகே, சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா பென் வச்சு பேப்பர் வச்சு எழுதுலாம் சொல்லலை. நம்ம பேசுறத ஆட்டோமேட்டிக்காக கேட்டு குழந்தை பேச ஆரம்பிக்குது. அப்போ தாய்மொழி வந்து அந்த குழந்தைக்கு எப்படி உருவாகுது அப்படின்னா பேசுவது மூலமாகவும் கேட்டல் மூலமாக தான் உருவாகிறது. மற்ற மொழி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து வாண்டடாக படித்து எழுதி தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பாருங்க,
பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே வருது. இப்போ நம்ம அப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழிகள்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சு பேச்சு மொழி. ஆனால் எழுத்து மொழி இன்னும் நம்ம அதே தமிழ் மொழி தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது நிறைய பிறமொழி சொற்களை வந்து பயன்படுத்தி பேசும். நான் இன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது என்ன பண்ணுவோம், பஸ்ன்னு எழுத மாட்டோம், பேருந்துன்னு எழுதும். அதுதான் வந்து நம்ம தமிழுடைய சிறப்பு சொல்லுவாங்க. எழுதும்போது நமக்கு தூய தமிழடியே நம்ம கையாளுவோம். ஆனால் பேசும்போது நிறைய இங்கிலீஷ் வார்த்தையே பேசுவோம். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்கள் மாறி ஒலிப்பது உண்டு. ஈ என்பது ஏ என்றும் ஊ என்பது ஓ என்றும் மாறி ஒலிப்பர். எடுத்துக்காட்டாக இலை என்பதை எல என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒலிப்பர். சரியா? இப்போ இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, டே தம்பி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னா, இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லுவான். உலகம்னு சொல்ல மாட்டான், இந்த உலகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம். இந்த இலை என்ன இப்போ கூட பார்த்தா நம்ம டீ கடையெல்லாம் போட்டு டீ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, இரு தம்பி இலை மாற்றிட்டு போகிறோன்னுவாங்க. இலை மாற்றினா அந்த டீ தூளை மாற்றி போடுறதான். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இலை மாற்றிட்டு போடுறேன், ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன்னுவாங்க. அவங்க இலை மாற்றி விட்டு போடுகிறேன்னு தம்பிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இலை மாற்றிட்டு போடுறோமா வெயிட் பண்ணுமா தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன, அந்த நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள்லாம் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈன்ற எழுத்து ஏவாவும் ஊன்ற எழுத்து ஓவாவும் மாறி ஒலிக்கும். அதுக்கு இனமான எழுத்தாக வரும், வேற ஒன்றும் வராது. மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. நம்ம எழுதும்போது இலன்னு எழுத மாட்டோம். ஓகேவா, பேசும்போது பேசணும், ஆனால் எழுதும்போது இலன்னு எழுதணும் அப்படின்னு நம்மளை வந்து கேவலமாக பார்ப்பாங்கன்றதுனால என்ன பண்ணுவோம், இலைன்னு தான் எழுதுவோம். ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. இன்ன வரைக்கும் அந்த மொழி இருக்குன்னா யாருன்னா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அந்த உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஏற்றல். இப்போ சமஸ்கிருதம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பேசுறது கிடையாது. கோயிலில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் வந்து கோயிலில் வந்து அர்ச்சகத்தின் மூலமாக சமஸ்கிருதத்தை வச்சு ஓட்டுனுக்கிறோம். மற்றபடி சமஸ்கிருதம் வேற எங்கேயுமே வந்து மதிக்கத்தே கிடையாது. சரியா? ஸோ அப்படிங்கும்போது யாரும் பேசுறது கூட கிடையாது. அப்போ பேசலை அப்படின்னா அது செத்து போன மொழி. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செத்து போன மொழியை வந்து கடவுளின் மொழி சொல்லி நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ என்ன, சமஸ்கிருதம் யாருமே பேசுறது கிடையாது. வேதங்கள் ஓதுபொருள் மட்டும் தான் படிக்கிறாங்க. அப்போ வந்து அது உயிர் போட இல்லை. ஆனால் ஏடுகளில் இன்னும் இருக்குது. அப்போ சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு மொழி இருந்ததா மட்டும்தான் ஆதாரங்கள் இருக்க தவிர இப்போ யாரும் பேசுறது அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து பார்த்தாச்சு. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். அதான் நம்ம இரட்டை வழக்கு மொழின்னு பார்த்தோம். அந்த வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழின்னு பேரு. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழி ஆகிய இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பொதிகை டிவியில் வந்து நியூஸ் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆகாசவாணி, சென்னை வானொலியம், இன்று வாசிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூய தமிழே பேசும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம செய்திகள் வாசிப்பதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது, இன்றைய முக்கிய செய்திகள். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இனிமேல் செயல்பட்டு வந்த ஆலை மூடப்படுகிறது, அழிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பரவாயில்ல என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சு மொழியோட ஒன்றிணைந்து வந்துட்டாங்க. இலக்கிய மொழியெலாம் வந்து இப்போதைக்கு இல்லைன்றதை குறிப்பிட்றாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழ் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். என்ன சொல்றேன்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற நம்ம பேசக்கூடிய மொழிகள் மாறுபட்டே வரும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம எழுதும் போதாச்சும் என்ன பண்ணோம், தூய தமிழை கையாளன்றதை குறிப்பிடுறாங்க. சரியா? இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது ஒளியும் லைட்டும் சவுண்ட் ரெண்டு ரெக்கார்டும் பண்றாங்க, வீடியோ கேப்சரும் பண்றாங்க. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஓகே, இப்போ வாய்ஸும் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பேச்சு மொழியும் நிலை பெறும். ஓகேவா? இதே மாதிரி தான் பேசுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும்.
வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடும் சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து குறிப்பிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து இந்த ஒரு பாடம் வந்து இதோட முடியுது. மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். ஒலியின் வரி வடிவம் தான் அது பேச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழின் கிளை மொழிகள் ஒன்று எது? தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழின்னா சொல்லுவாங்க உலக வழக்கு. ஓகே, இது எழுத்து மொழினா இலக்கிய வழக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஒரு விரிவான பகுதியில் சொலவடைகள் அப்படின்ற ஒரு டாபிக். இதில் வந்து பொம்மலாட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தா நிறைய வந்து இந்த பழமொழிகளை வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பழமொழிகள் சிலபஸில் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பழமொழிகள் நிறைய இதில் வந்து சொல்கிறாங்க. ஒரு குழந்தையை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, ஒரு கதையை சொல்லி. ஏன்னா பொம்மலாட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வச்சு ஆடிட்டே இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டே இருப்பார். அந்த பொம்மைக்கு ஏற்ற கதையை வந்து சொல்லுவாங்க. அந்த கதையும் அந்த பொம்மையை நம்ம பார்க்கும்போது அது ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதையை சொல்லி, பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன் தான் நம்ம கதாநாயகன். ஸோ இந்த ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவன் தான் கதாநாயகன். ஸோ இவனை வச்சு தான் அந்த கதையை சொல்ல போகிறாங்க. இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இது ஒரு பழமொழி. சரி, அதில் நிறைய பழமொழிகள் வரும், ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பழமொழிகளை வச்சு அந்த அர்த்தத்தை கேட்கலாம். ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன சொன்னாங்க? புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிட்டார். என்ன சொல்கிறேன்னா, அப்போ நமக்கு ஒரு புண்ணு இருக்குன்னா அதுக்கு மருந்து போட்டு ஆற்ற முடியும், புடிவாதத்துக்கு அது மாதிரிலாம் மருந்து போட முடியாது, ஆற்ற முடியாது. ஏன்னா அவனா விட்டாதான் உண்டு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது அப்பா என்ன சொல்ல பாருங்க, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்கிறேன். என்னது? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வர. இப்போது ஒரு அணையை உடஞ்சிக்கிட்டு ஒரு வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னா அந்த போன வெள்ளம் அழுதாலும் அது அழுது உருண்டு போயினாலும் அந்த போன வெள்ளம் திரும்பி வராது. அதே மாதிரி தான் நீ படிக்கிற காலத்தில் படிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ படிக்காமல் போயிட்டு பின்னாடி நீ படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாதுன்றது அவங்க அப்பா சொல்கிறாரு. பையன் படிக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ அந்த கதையை சொல்கிறாரு, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும், ஏன்னா விளைச்சல் இருக்குது அப்படின்னா வெள்ளாடு என்ன பண்ணோம்? அந்த விளைச்சலை போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். நம்ம ஒரு படத்தில் சொன்னாங்க, வயலில் ஆடுறா அப்படின்னு. ஓ, வயலில் ஆட சொல்ல, வயலில் போய்ட்டு உட்காந்து ஆடுவோம் பற்றியா? அதுதான் சரியா. ஏன்னா வயலில் ஆடு இருக்குது, மேய்ஞ்சிட்டு தள்ளி விடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான்? வயலில் போய் ஆடிட்டு கிடப்பான். சரியா? ஸோ அதே தான் இதில் அதான் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் அப்படின்னா, விளைச்சல் இருக்குன்னா அந்த வெள்ளாட்டு என்ன பண்ண? அதை போய் மேய்ஞ்சிரும். அப்போ அதுக்கு இதுக்கும் பகை. அதே மாதிரி தான் படிக்கிறவனுக்கும் இவனுக்கும் படிப்புக்கும் இந்த பையனுக்கும் பெரிய பகையாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா சேரவே மாட்டாங்கன்றத சொல்கிறாரு. அடுத்தது எறும்பூர கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் பையன் கேட்கல. எந்த பையன் அப்பா பேச்சு கேட்டிருக்கான் ஆரம்ப காலத்தில்? ஓகேவா? அவன் அப்பா அவன் தான் கேட்பான். சரியா? எறும்பூர கல்லும் தேய்கிற மாதிரினா என்ன அர்த்தம்னா, என்ன பண்ணுது? எறும்பு இப்போ ஒரு பாறாங்கல் இருக்குன்னா அந்த பாறாங்கல் மேலே எறும்புகள் நிறைய நடந்து போயிட்டே வச்சுருச்சிங்களேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அந்த எறும்பு போன பாதை மட்டும் ஒரு லைன் தனியாக தெரியும். அது போன இடம் மட்டும் தேஞ்சு போயிருக்கும். ஸோ அப்போ எறும்பு போக போக கல்லே தேயுது அப்படின்னும் போது இவன் மனசு என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக படிடா 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 படிடான்னு சொல்லிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்? என்னடா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், இதை படித்து தான் தொலைக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சிருவான். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நான் சொல்கிறேன் உங்களை, படிங்க படிங்க படிங்கன்னு. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ நான் தான் எறும்பு, உங்கள் பாறாங்கல்ல மனசை என்ன பண்ணுறேன்? தேய்ச்சிட்டே இருக்கேன், படிங்க படிங்கன்னு. இன்றைக்கினா ஒரு நாள் என்ன உங்களுக்கே தோணும், அதாவது நம்ம பாஸ் ஆகி வேலைக்கு போட்டு இந்த மனுஷன் கத்துறாரு, இந்த மனுஷன் இவ்வளோ கத்தும் போது நம்ம ஏன் படிக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு நாள் வந்து நீங்கள் அப்பயாச்சும் படிக்க மாட்டீங்களான்னு ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டு இருக்கேன். படிச்சிருக்கேன் தயவு செஞ்சு. ஓகேவா? அடுத்தது பையன் சொல்கிறான், போப்பா பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. சரி அப்படின்னு சொல்ல கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ஏன்னா உடனே வந்து அப்பா கோபம் உடனே அம்மா வந்துடுவாங்க. ஏன்னா பையனை காப்பாற்றணும்ல. ஓகே, அந்த பையனுடைய பாசம் அப்பா எங்கள் பையனை அடிச்சுடுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அம்மா சும்மா 4 வாரத்தை திட்டுற மாதிரி திட்டி பையனை வந்து எஸ்கேப் பண்ணிடுவாங்க. அதான் இங்கே பண்ண போகிறாங்க. பார்க்கலாம். ரசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்கு இல்லை
விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊரில் எல்லாரும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஓகே, அந்த உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். உழைக்காத மாடுனா அப்போ சீக்கு வந்த மாடு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ உழைக்கிற மாடுக்கு தான் இங்கே மதிப்பு இருக்குது. நீயும் படித்தாதான் இங்கே உனக்கு மதிப்பு இருக்கும். படிக்கலாம் உனக்கு யாரும் மதிக்க மாட்டாங்கடான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அடுத்த கதை சொல்லி, அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். சரியா? சரி, அப்பாவை சமாளிக்கணும்னு பார்த்தா இந்த அம்மா கூட சும்மா விடாது பழுகுது. ஸோ அம்மா காய்ச்சல் என்ன பண்ணலாம், பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம். இவங்க 2 பேர் டார்ச்சரை விட சரி கிளாஸுக்கு போயிட்டு டீச்சர் டார்ச்சரை நம்ம தாங்கிக்கலாம். இங்கே 2 டீச்சர் இருக்காங்கன்னா 1 டீச்சர் தான் ஈஸியாக அவன் சமாளிச்சு என்ன பண்ணுறான் அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இங்கே என்ன சொல்கிறான், அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னா அடைமழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கும். அது விட்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஓரெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மரத்தோட கிளையில வந்து நிறைய தண்ணிலாம் இருக்கும். சரியா? அப்போ ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாரில் வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே சொட்டிகிட்டே இருக்கும். அதான் நம்ம மழை விட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் ஓரம் செடி ஓரெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, அவனுக்கு படிக்கவே பிடிக்கல. அப்போ என்ன பண்ண நினைச்சதாம். சரி, அடுத்து பாருங்க, நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். சரியா? நினைச்சதாம் கழுதை எடுத்துதாம் ஓட்டம்ங்கிற மாதிரி, அதாவது டக்குன்னு நினைக்கும் கழுதை என்ன பண்ணோம் ஒரு ஓட்டம் எடுத்து ஓடிடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நினைச்ச உடனே ஓட ஆரம்பிக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணான், சரி பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு நினைச்ச உடனே பண்ணான் பள்ளிக்கு ஓடிட்டான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. சரியா? என்ன ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போனோன்னு அதை படிக்கணும். அவன் படிக்கின்றத ஸ்கூலுக்கு போகல. அப்போ என்ன பண்ணா போயிட்டு எங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். நம்ம கூட ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலாம் விளையாடுறதுக்கு பசங்களோட ஊசுறதுக்கு கதை பேச தான் வந்து பார்த்தோன்னா போவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு பாதி பேர் அதுக்கு தான் வரீங்க. அப்படின்னும் போது ஒரு எறும்பை வந்து பார்க்குறான். பையன் என்ன பண்ண, எறும்பு போய் எறும்பே என் கூட விளையாட வரியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ எறும்புனா வந்து போ உனக்கு தான் வேலை இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு கூட அவனை கலாய்க்குது. சரியா? குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்ட பூவுக்கு அழுவுதாம். எனக்கு நிறைய வேலை கிடைக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன பண்ணுறான்னா, குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்ட பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னும் போது கொண்டை எதை நோக்கி அழுவோம், பூவுக்காக அழுவோம். குடல் எதுக்கு அழுவோம், கூழுக்காக சாப்பாடுக்காக அழுவோம். குடல் அதாவது சாப்பாடெல்லாம் கூழ் மதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த கூழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாதான் இல்லை குடித்தாதான் அந்த குடல் வந்து அந்த செரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயிற்றுக்கு கூழ் தேவைன்றாங்க. சரி, அடுத்து பாருங்க, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு உதவும்னா நம்ம கனவுல வந்து அரிசி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டா அது நேச்சுரல் ஆகிடுமான்னு வராது. அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, தேனி நீ ஏன் என் கூட விளையாட வரியான்னு சொல்லிட்டு தேனிக்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அந்த தேனி என்ன சொல்லு பாருங்க, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? சரி, நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா என்ன அப்படின்னா, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், பூச்சி நாங்களாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா பூச்சி வந்து படம் எடுக்க, நல்ல பாம்பு தான் படம் எடுக்கும். உனக்குத்தான் வேலை இல்லை, 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது, போ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுது. இப்போது ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 100 பேர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான்னாலும் ஒருத்தன் சோம்பேறி தான் என்ன பண்ணுவான், அவன் அந்த 100 பேரை பிரெயின்வாஷ் பண்ணி மாற்றிடுவான். அதான் சொல்கிறாங்க, 1000 கல் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி இருந்தால் போதும் என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிரையே நாஸ்தி பண்ணி அந்த நெல் களத்தையே வந்து நாஸ்தி பண்ணிடும். பார்த்தியா? அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாம் வந்து நல்லா தேனி வந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்ருக்கோம். உன்னை பார்த்தா அப்படியே நாங்கள் சோம்பேறியாக கெட்டுடுவோம். தயவு செஞ்சு எங்கள் ஏரியா விட்டு ஓடிவிடு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து தேனி வந்து விரட்டி விடுது. அப்போ அந்த பையன் கேட்குறான், உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கு, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இங்கே தான் 1000 பேர் இருக்காங்கல்ல, நீ ஒரு ஆள் எடுக்கலாம் என்ன குறைஞ்சா போயிடுன்றத கேட்குறான். அதுக்கு பாருங்க, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும்னு சொல்லுது. என்னென்ன அப்படின்னா, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்ற மாதிரி கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். இப்போ நம்ம குட்டி கரணம் போடணும் அப்படின்னா கையை ஊனி தான் போட்டாகணும். அதே மாதிரி தான் எல்லாருமே போனால் தான் தேன் எடுக்க முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் என்ன பண்ண முடியும், அந்த பூவில் வந்து தேன் எடுக்க முடியும்.
அந்த பூ இதாகிடுச்சுன்னா அந்த தேனை எங்களால் எடுக்க முடியுது. அப்போ எல்லாரும் போனால் தான் அந்த தேனை கரெக்டாக எடுக்க முடியுது சொல்லுது. அடுத்தது கதையை சொல்லி சொல்கிறான் பாருங்க. தேனியும் அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறம் பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ அந்த பையன் மாடே சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரையான்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட போய் கேட்குறான். மாடுனது என்னது சும்மா இருக்கிறேன்னா? சரி, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்குத்தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கும் புளியேப்பம், இல்லாதனுக்கு பசியேப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதுவும் அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடுன்னு சொல்லுது. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, மாடே நீ சும்மா தானே இருக்கேன், எங்கூட வந்து விளையாடுன்னு சொல்கிறாங்க. நான் சும்மா இருக்கேனா, எனக்கு தானே தெரியும் என்னுடைய கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான். நம்ம காவடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்காமல் காவடி ஈஸியாக எடுத்துலாம் தோணும். ஆனால் எடுக்கிறவனு தான் தெரியும் அது எவ்வளோ பாரன்றது. அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துங்க, இருப்பவனுக்கு புளியப்பம் அப்படின்னா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லா சாப்பிட்டு புளியை போடுவான். அதிகமாக வயிற்றுக்கு மிஞ்சி சாப்பிட்டு புளியை போடுவான். இல்லாத என்ன பண்ணுவான், பசியப்பம் வரும், புளியப்பம் வரும். புளியப்பம் நல்லா சாப்பிட்டா வரும், பசியப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும்போது வரும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. இல்லாதவனுக்கு பசியப்பம் தான் வரும், இருக்கிறவனுக்கு புளியப்பம் வரும். ஏன்னா நல்லா சாப்பிட்டு ஏப்பம் போடுவான். அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆமையே 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்கே வேகமாக போயிட்டு இருக்கு, என் கூட விளையாட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது நாயை வந்து கேட்குது, இந்த பையன் வந்து கேட்குறான். ஓகேவா? 4 வீட்டில் கல்யாணம், நாய்க்கு அங்கேயும் ஓட்டமா அப்படின்னா, ஏன்னா கல்யாண சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, நிறைய இலை போடுவாங்க. அந்த இலை மீது போன இலையை வந்து பார்த்தோன்னா வெளியே போடும்போது என்ன பண்ணுவாங்க, நாய்க்கு ஒரே குஜால் தான், நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு கிடக்கலாம் அதுன்றதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆமை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரி, ஆமை முடிஞ்சிச்சு. அந்த ஆமை போய் கேட்குறான். ஆமை சொல்லுது, பையன் கேட்டால் இப்போ ஆமை சொல்லுது, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணா பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். என்ன சொல்றேன்னா, என்னை விட வேகமாக ஓடுற முயலோடு நான் போட்டி வச்சுருக்கேன். சரியா? அப்போ அப்படின்னும் போது அந்த முயல் அசர கேப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக நடந்தாதான் என்னால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? நான் வீணாக பொழுதுபோக்கணும் அப்படின்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட நேரத்தை வீணடிக்காமல் நடந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். தயவுசெய்து என்னை விட்டுன்னு சொல்லி இந்த ஆமை சொல்லுது. பையன் பாருங்க, பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? என்னதான் பாடி நீ வந்து நெல் குத்தினாலும் பதறு வந்து அரிசியாக மாறாது. அதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆமை என்ன சொல்லுது பாருங்க, அற்ப பதறின்னு நம்ம சொல்லும் பற்றி அதான். அடுத்தது அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முயல்கிட்ட போய் சொல்லுது. ஏன்னா முயல் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிடுச்சு, போய் கொஞ்சம் படுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆமை இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், ஆமைக்கிட்டேருந்து முயல்கிட்ட போயிட்டு சொல்கிறான், அப்படின்னா அதிர அடித்தா உதிர விளையும். இது கண்டிப்பாக உங்களுக்கானது தான். சரியா? என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சால் நம்மளால் முடியுன்றத இந்த ஆமையே சொல்லுது பாருங்கள். ஆமையே சொல்லும்போது ஆறேறு பிடிச்ச நாம் வந்து சொல்லக்கூடாதா, சொல்லாமல் செய்யக்கூடாதான்றத யோசிங்க. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், வேலை வாங்கவும் முடியும். சரியா? இது உங்களுக்காக ஆமை சொன்னது, அந்த பையனுக்கு சொல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கதையை சொல்லி, பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்கிற முயல்கிட்ட போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்துருக்கியே, வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்கிட்ட போய் கேட்குறான். என்னது, குத்துக்கல் மாதிரி இருக்குல்ல, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அடித்தா என்ன வெயில் அடித்தா என்ன, நீ குத்துக்கல் மாதிரி தான் இருக்க போகிற, அந்த மாதிரி குத்துக்கல் மாதிரி தான் உட்காந்துருக்க, நீ என் கூட விளையாட வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த முயல் சொல்லுது, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்லுற மாதிரி நிழல் படுத்து தூங்கினதால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால் நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதுவும் அங்கே இருக்கிற குட்டிச்சுவர் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, அது அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இப்போ அகழியில் ஒரு ஏன்னா விழுந்துச்சு வச்சுங்களேன், முதலைக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, அதுதான் வந்து சொர்க்கமே. ஏன்னா விழுந்துச்சுன்னா அது முதலை வாயிலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண, குட்டிச்சுவர்கிட்ட போய் பேச சொல்கிறாங்க. அப்போ கதை சொல்லி, அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சதுன்னு நினைச்சு அந்த குட்டி சுவர் மேலே ஏறி குதிச்சு விளையாடினான்.
இந்த கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி தான் இப்போ குரூப் 2ல வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த பழமொழிகள் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப பழைய சுவர், மழையில் வேற நல்லா ஊறி இருக்கு, இவன் ஏறி குதித்ததும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுது, அதில் இருந்து பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியே வருது. எறும்பு என்ன சொல்லு பாருங்க, அட பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். உனக்குத்தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு என்ன பண்ணுது, அந்த குட்டிச்சோரை அந்த இடிச்சிட்டான்ல அதை பார்த்து அவனு திட்டுது. கதையை சொல்லி எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில் காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. சரி என்ன பண்ணோம், பழி வாங்குது இல்லை, பழி வாங்கி கடிக்குது. அப்போ என்ன பண்ணான்னா, அல்லுருவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடுறான். ஏன்னா எறும்பு கடி என்ன பண்ணோம், அதான் சொல்ல, அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கில்ட்டா வலிக்கும்ல. அதான் அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டுலையும் மேட்டுலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அமாவாசை இருட்டு அப்போ பெருச்சாளி பெருசாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அமாவாசை இருட்டில் அந்த பெருச்சாளி ஓடுற திசையெல்லாம் திசை தான், ஏன்னா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதான் சொல்கிறாங்க, அம்மா ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுது. எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சது. இனிமே நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போயிட்டு இருப்பேன். கதை சொல்லி அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாரும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இது வரைக்கும் பொறுமையாக இருந்த பொம்மலாட்டத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரியா, இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கானது இல்லை, உங்களுக்கானது தான். சரியா, யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். இந்த நம்ம கதை பாத்தில் வந்த எல்லா விஷயமும், அது எறும்பாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், ஆமையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிச்சோரோடு எடுத்துங்க. ஸோ எல்லாமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. சரியா, ஸோ அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யும்போது கண்டிப்பாக முயற்சி செஞ்சு முன்னேற முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய வேலை என்னது, படிக்கிறது. அந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தால் நம்மளாலையும் ஜெயிக்க முடியறது தான் இதில் சொல்கிறாங்க. சரியா, இந்த கதை என்னமோ வந்து பையனுக்கு சொன்ன மாதிரி இல்லை, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. சரியா, சரி, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்ற ஒரு முக்கியமான டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட வந்து இந்த இயலை நம்ம முடிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து 2 வகை இருக்குது. முதல் எழுத்து சார்பு எழுத்து. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகை இருக்குது. அந்த 10 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலுகரம் குற்றியலுகரம், இது 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குற்றியலுகரம்னு என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களுக்கு சொல்லில் பாருங்கள். 3 சொற்களும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக அளவே ஒலிக்கிறது. நான் குழந்தை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல குழந்தைன்னு வரும்போது கூன்று எழுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு மாத்திரையை சரியாக ஒலிக்கிறோம். அதே மாதிரி வகுப்பு வகுப்பு அப்படின்னும் போது இடையில வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மாத்திரை அதில் ஒழிக்கிறோம். ஆனால் இதுவே வந்து பார்த்தோன்னா பாக்கு, பா இக்கு பாக்கு, அப்போ அந்த கு பாக்கு அப்படின்னு நம்ம சொல்றது பாக்கு. அப்போ ஏன்னா அந்த கு அப்படின்ற ஒரு மாத்திரையானது ஏன்னா கு அப்படின்ற அரை மாத்திரையில் தான் ஒழிக்க முடியுது. அப்போது அந்த கூன்ற எழுத்து, அதாவது அந்த உகர எழுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரும்பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது. இதுக்கு பேர் தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து குசுடு துப்புரு ஆகிய 6 வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். ஓகேவா, குற்றியல் எப்படி பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம், அதான் குற்றியல் உகரம். அது குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம், இதான் குற்றியல் உகரம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்வு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்தெல்லாம் பாருங்க, சு, கு, ரு, டு, து, பு, அதான் குசுடு துப்புரு. கரெக்டாக வருதுங்களா? ஸோ இப்படி வருது அப்படின்னாலே அப்போது அந்த குசுடு துப்புருன்னு வரக்கூடிய அந்த கடைசி ஈட்டு எழுத்து வந்து குசுடு துப்புரு வரும்போது அப்போ ஏன்னா அதுக்குண்டான ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து குற்றியல் உகரம்.
அப்படி சொல்றாங்க. இதுவே தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, வல்லின உகரம் வருதுன்னு வச்சுங்களேன். தனிக்குறை அடுத்து தனிக்குறில் அப்படின்னா குறில் எழுத்து தனித்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பூ, இந்த பூன்ற எழுத்து பார்த்தா ஒரு தனிக்குறில். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா, இதுவே வந்து பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நெடில். இது பா அப்படின்றது தனிக்குறில். இது பூ என்பது தனிக்குறில், பூ என்பது தனி நெடில். அப்ப தனிக்குறிலுக்கு அடுத்து வரக்கூடிய என்ன எழுத்து? வல்லின உகர எழுத்து. வல்லின உகர எழுத்துனா குசுடு துப்புரு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனக்குரிய ஒரு மாத்திரையில ஒழுங்காதான் ஒழிக்கும், அரை மாத்திரை ஒழிக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புகு, இதுல புகுன்றது பார்த்தீங்கன்னா இந்த கூன்றதுக்கு ஒரு மாத்திரை தான் வரும். பசு, விடு, அது, வரு, ஏழு. ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா மாவு. சார் வா என்பது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி எழுத்தே கிடையாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வா என்பது வள்ளி எழுத்து கிடையாது. அதான் சொல்ல பாரு, வல்லின அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். எப்போதுமே அது முழுமையாக தான் ஒலிக்கும். ஓகேவா? இது எல்லாமே முற்றியல் உகரம் சொல்லுவாங்க. அப்போ குற்றியல் உகரம் என்னன்னா, அந்த குசுடு துப்புரு வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிப்பது குற்றியல் உகரம். அந்த ஒரு மாத்திரை அளவு குறையாமல் அப்படியே ஒலிப்பது முற்றியல் உகரம். ஓகே, ரெண்டுத்து வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம். எழுத்துக்களை குறிப்பிடுவதற்காக இப்போ வந்து குறில் எழுத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா கரம் அப்படின்ற எழுத்து சொல்லுவோம். ஓகே, அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். இப்போ சொல்ல பார்த்தீங்க அகர வரிசை, ககர வரிசை, மகர வரிசை அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்க. அப்போ குறில் எழுத்துக்கள் குறிப்பிடுறதுக்கு இந்த அகரம், இகரம், உகரம், அகரம், மகரம் சொல்றோம். இதுவே நெடில் எழுத்துக்கள் குறிப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான், ஐகான், அவுகான் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து பார்த்தீங்கன்னா காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம் சொல்லுவோம். இது ஆயுத எழுத்து குறிப்பதற்கு கேனம், அக்கேனம் அப்படின்ற ஒரு சிறப்பெயரும் இருக்கு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. குறில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரம், நெடில் எழுத்துக்கு வந்து கான், குறில் நெடில் எழுத்துக்கு காரம், ஆயுத எழுத்துக்கு வந்து கேனம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரத்தின் வகைகள். இதை நம்ம ஆடி பார்த்துருக்கோம், இதனால் ஒரு சொல்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான குற்றியல் உகரம் இருக்குது. நெடில் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், ஆய தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். மொத்தம் 6 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியல் உகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக அமையும். சரியா? இதை நான் வச்சுங்க, மொத்தம் 2 எழுத்து சொல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி தனி நெடிலை கொண்டு வரும். நம்ம தனிக்குள்ளே அடுத்து வந்தால் முற்றியல் உகரம் பார்த்தோம். தனி நெடிலை அடுத்து ஒரு குற்றியல் உகர சொல் வந்தா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ரெண்டுமே 2 சொல்லாதான் வரும். பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இதுல பார்த்தீங்கன்னா பாகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு எடுத்தோம்னா கூ என்ற குற்றியல் உகர சொல்லுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எழுத்து பா. இந்த பா என்பது ஒரு தனி நெடில், அதான் சொல்றாங்க. அடுத்தது ரெண்டாவது ஆயுத தொடர் குற்றியல் உகரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுதத்தை தொடர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அக்து, எஃகு, அக்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து அக்து இருக்கு. இந்த தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆயுத எழுத்து இருக்கு. அப்போ ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஓகே, அந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து, கடைசி எழுத்து குசுறு துப்புரவா இருந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் அது அந்த வகை குற்றியலும் சொல்றோம். ஓகேவா? அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் பார்க்கலாம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் சொல்றாங்க. இப்போ அரசு, 9, கயிறு, வரலாறு. இப்போ வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ரூ, அதுக்கு முன்னாடி லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் எழுத்து, உயிர் தொடர் குற்றியல் தான், அது உயிர்மை எழுத்து. இப்போ இல்லு குற்றல் ஆ வருதுங்களா? அப்போ ஆ என்பது ஒரு உயிர் எழுத்து, அப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து 4வது வன் தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம். வல்லின கசட தப்பற, ஸோ அந்த கசட தப்பற முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது வன் தொடர் குற்றியல் உகரம். பாருங்க, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இப்போ நம்ம பாட்டுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். பாட்டுல 2 என்பது குசுறு துப்புரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இட்டு. இட்டு என்பது கசட தப்பில் வரக்கூடியது, அப்போ வல்லின எழுத்து, அப்போ வன் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது 5வது மென் தொடர் குற்றியல் உகரம் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின எழுத்து ஞன நம்மன மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம். எக்ஸாம்பிள் பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இப்போ நம்ம கன்று எடுத்தோம் அப்படின்னா இந்த ரூன்ற குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இன் என்ற எழுத்து ஒரு மெல்லினம், அப்போ மென் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது
ஆறாவது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இடையினை எழுத்து எரள வழல மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா மூழ்குல கூ இருக்கு. கூக்கு மழைக்கூடிய ஈழ் வந்து பார்த்தோன்னா ஒரு இடையினை எழுத்து. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். நல்லா கவனிச்சிங்க. இந்த வகையை நம்ம எதை வச்சு மீன் பண்ணுறோம்? அந்த குசுறு துபுருக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொரு சொல்லிடுறோம் பாருங்க. அந்த குசுறு துபுரு எழுத்து வந்து இறுதியில் தான் வரும். எழுத்துக்கு இறுதியில் வரும். அதுக்கு முன்னாடி வந்து தனிக்குறில் வந்துச்சு அப்படின்னா அது முற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி அந்த குசுறு துபுருக்கு முன்னாடி தனி நெடில் வந்தா நெடில் தொடர் குற்றியலுகரம். அந்த குசுறு துபுருக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்தால் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி உயிர் எழுத்து வந்தால் உயிர் தொடர் குற்றியலுகரம். வலின எழுத்து வந்தால் வன் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்து வந்தால் மென் தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்து வந்தால் இடை தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான்பா, வேற எதுவுமே கிடையாது. 6 ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்ச வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகே, இவ் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் வந்து இதை கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இடைத்தொடரில் வரும்போது பார்த்தோன்னா கூ வரும், தூ வரும், பூ வரும். ஆனால் சு டு ரு வராது, இடைத்தொடரில் மட்டும். ஓகேவா? அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். ஓகேவா? வரகு குட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு யாதுன்னு வரும். இந்த வரகு யாது நம்ம பிரிக்கும் போது என்ன வரும்? வரகு யாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய லுகரம் என்ன பார்த்தோம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய உகர எழுத்துக்கள் குற்றிய லுகரம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய இகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பொதுவாக குற்றியலிகரம் 2 இடங்கள் வரும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தின் முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது எகரத்தினை யாவை முதன்மையாக கொண்டு வரக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உகரம் என்பது இகரமா மாறிடும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா ஒழிக்கும். அவ்வளவுதான்பா. இப்போ ஒரு குற்றியலுகர சொல்லு வருது, அதை தொடர்ந்து வரக்கூடிய வருமொழியில முதல் எழுத்து எகர எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் இகரமாக மாறுபடும். இப்ப பாருங்க, கொக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கூ என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உகர எழுத்து, அதாவது குற்றியலுகர வார்த்தை. அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யாதுல முதல் எழுத்து யா இருந்திருக்கு. அப்ப யா வந்துச்சுன்னா என்ன அந்த கொக்கு யாதுன்றது என்ன வேணும்? கொக்கியாது அப்படின்னு பிரிஞ்சிடும். நான் சொல்றது புரியுங்களா? கொக்கியாது. அப்ப இக்கு கூட்டல் ஊல ஊ போயிட்டு ஈ வந்துடும். அப்போ ஊ போயிட்டு இக்கு கூட்டல் ஈ சேர்ந்து கொக்கியாதுன்னு வந்துடும். அப்ப என்ன? அப்போ வந்து அந்த ஒரு மாத்திலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இங்க பாருங்க, நாடு கூடல் யாது அந்த ஊ போயிட்டு ஈ வந்துடும். நாடி யாது. எனப்படுவது அது யாதுன்னா எனப்படுவது யாது. அதுமாதிரி தோப்பு கூட தோப்பி யாது. அப்ப ஏன்னா அந்த உகரம் கேட்டு இகரம் வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 2வது இடத்துல வேற எங்கன்னா மியா என்ற அசை சொல்லுக்கு முன்னாடி வரும். இப்ப கேல் கூட்டல் மியா அப்படின்னு கேன் மியான் மாறும். செல் கூட்டல் மியான்னு பார்த்தா சென்மியான் மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றியல் வார்த்தை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. கேன்மியா சென்மியான்றது ஒரு குற்றியலுகர வார்த்தை. இது வந்து ஒரு அசை சொல்லுக்கு முன்னாடி வரும்போதும் தன்னுடைய ஒரு மாத்திலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதான் குற்றிய லிகரம் யா அப்படின்ற அந்த இகர வார்த்தை வருது. ஓகே, இங்க பாருங்க, குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. இப்போ நம்ம பார்க்குற உரைநடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றியலிகர லிகர வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். செயல்களில் மட்டும்தான் இன்னும் அந்த வார்த்தையானது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதோட இந்த இயல் வந்து முடியுது. ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் முதல் இயலை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். கடைசியாக கலைச்சொல்ல பார்த்தோம் அப்படின்னா ஊடகம் அப்படின்னா மீடியானது ஊடகம். மொழியியல் அப்படின்னா லிங்காஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது லிங்காஸ்டிக்ஸ்னா மொழியியல். ஒளியியல் அப்படின்னா போனோலஜி. ஒளியினது போனோலஜி. அப்புறம் இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். அடுத்து பருவ இதழ் அப்படின்னா மேகசின். பருவ இதழ்னா மேகசின். பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பிட்ரி. ஓகே, அது பொம்மலாட்டம்னது பப்பிட்ரி. அப்புறம் வந்து எழுத்துலக்கம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. எழுத்துக்கிறது ஆர்த்தோகிராஃபின்னு சொல்றாங்க. உரையாடல் அப்படின்னா டயலாக் மறந்துட்டியான்னு கேட்குறேன் பார்த்தியா? அப்போ உரையாடல் என்னது? டயலாக். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா
இயல் 1 வந்து நம்ம முடிக்கிறோம். அடுத்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2 பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான இயல். ஏன்னா எப்பயுமே வந்து எல்லா ஸ்டாண்டர்டுமே எடுத்திங்கன்னா முதல் இயல் மட்டும் கொஞ்சம் பெருசாக, ஏன்னா தமிழை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரியா, இப்போ நம்ம பார்த்த 6th புக்லேயுமே வந்து முதல் இயல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து முதல் இயல் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மொழிக்கு அப்படின்னும் போது தமிழ் மொழியை சார்ந்து தமிழில் நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்கிறதுனால முதல் இயலை நம்ம இவ்வளோ டீப்பாக நடத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்து படிச்சிங்க. ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்த்தவொடனே ஒரு கிளான்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளான்னைக்கு படிக்கணும்னு விடுறத விட இன்றைக்கி லைவ் கிளாஸ் பார்த்தோமா, இன்றைக்கே அதை படித்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? ஸோ நன்றைய செய், இன்றைய செய், இப்போது செய்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவை பார்த்த உடனே படிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு பலன் தரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.